நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு இனிய நண்பரை சந்திச்சுட்டு வந்தேன். அந்த இனிமையான அனுபவத்தை மனசுக்குள்ளே நான் ஆசைப்படுற மாதிரி உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். சினிமாவில் வெற்றி கொடி நாட்டின பல பேரில் மிக சில பேரால் கூட அரசியலுக்கு போய் வெறும் கொடி கூட நாட்ட முடியறதில்லை. அது அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த அரசியல். அதில் எல்லா நடிகர்களுமே ஆசைப்படுவாங்க, ஒரு ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் ரியல் ஹீரோ ஆகணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு அரசியல். அதனால் அந்த அரசியலில் போய் எப்படியாவது பேர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கள வெற்றி பெறுறவங்க மிக குறைவு. இப்போ நான் சொல்ல போகிற நபர் ஆந்திராவோட ஒரு பவர் ஸ்டார். அது பவர் ஸ்டார்னு சொல்கிறத விட பவர்ஃபுல் ஸ்டார்னு சொல்லலாம். மிஸ்டர் பவன் கல்யாண். நான் அவரை இது வரைக்கும் நேரில் சந்தித்ததே இல்லை, திரையில் பார்த்ததோட சரி. பட் அவருடைய அரசியலுக்கான அவருடைய ஆரம்பம், அதுக்கான முயற்சிகளை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது நான் அவரை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு போராடியாக நிறைய தோல்விகள் எடுத்து வச்ச இடத்துலலாம் நிறைய தோல்விகள் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட அசராமல் அவர் அடுத்து அதில் அந்த கண்ணில் ஒரு பெரிய ஒரு வெறி இருக்கும், ஒரு தீவிரம் இருக்கும். அது என்னை அவரை கூர்ந்து கவனிக்க வச்சுது. அப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் ஒரு ஆந்திராவின் துணை முதல்வர், டெப்டி சிஎம் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், மிஸ்டர் பவன் கல்யாண். நான் அவரை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரம் கேட்டிருந்தேன். நேரம் கேட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து அவங்க ஆஃபீஸில் இருந்து அவருடைய பிஏ யாரோ பேசினாங்க. என்ன தேதியில் வரீங்க, எந்த ஃப்ளைட்டில் வரீங்க, அந்த விஷயங்கள் உட்பட அங்கேருந்து ஆரம்பித்து நான் போய் ஃப்ளைட்டில் இறங்கினோடனே அங்கேருந்து ஒரு கார் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் என்னை ரெடியாக இருக்க சொல்லிவிட்டு, காலையிலேருந்து 2-3 நேரங்கள் மாறி போச்சு. அந்த ஒரு தடவை நேரம் மாறுறதுக்கும் அதுக்கு உரிய வருத்தத்தோடு கொஞ்சம் சாரிங்க, லேட் ஆகிடுச்சு, சாருக்கு 2-3 ப்ரோக்ராம். நான் அதை எதிர்பார்த்தான் போகிறேன். ஏன்னா பிகாஸ் அவர் ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்கார். அது எனக்கு தெரிஞ்சு தான் நான் அவரை சந்திக்க போகிறேன். ஒரு 4 மணி போல் எனக்கு ஒரு நேரம் கிடைச்சது. ஒரு 10 நிமிஷம் அவரை சந்திக்கலாம். அந்த மாதிரி எப்போவுமே கிஃப்ட் கொடுக்குறதுல நான் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். என்னுடைய புத்தகம் அவருக்கு தமிழ் வாசிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிஃப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை சந்திக்க போனேன். அவருடைய ஒரு பெயிண்டிங் என்னுடைய நண்பர் ஸ்ரீதர்னு ஒருத்தரை வரைஞ்சி தர சொல்லிட்டு, ஒரு குதிரை மேலே உட்காந்துருக்க ஒரு வீரன் மாதிரி, ஒரு மகாவீரன், அந்த பெயிண்டிங்கோடு நான் அவரை சந்திக்க போனேன். நான் வெளியில் உட்காந்துருக்கும்போது எனக்கு கொஞ்சம் யோசனை, இவர் என்ன மாதிரி பழகுவார், இதுக்கு முன்ன பின்ன பழகினதில்லை, பேசினதில்லை அப்படின்ட்டு. அந்த உரிய தருணம் நான் கதவை திறந்துட்டு உள்ளே போகும்போது அவரே விறுவிறுன்னு வேகமாக ஓடி ஒரு நரி கட்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு வாஞ்சியோடு கட்டி பிடிச்சி ஒரு ஷால்வை போத்தி நிறைய கிஃப்ட்டு அவர் எனக்கு மலமலன்னு கொடுத்துட்டே இருக்காரு. தீர மாட்டேங்குது. அது எங்கன்றாரு, இது எங்கன்றாரு, அது எங்கன்றாரு. அது திருப்பதி வெங்கடாஜலபதியோட ஒரு ஒரு உருவ சிலையிலேருந்து ஆரம்பித்து நிறைய ஒரு 23-24 ஐட்டம். இது இந்த ஸ்வீட் இந்த ஊரில் ஸ்பெஷலாக செய்கிறது அப்படிங்கிறது உட்பட ஒரு ஒரு நண்பர் மாதிரி, நண்பரை தாண்டி ஒரு சகோதரர் மாதிரி, அந்த மாதிரி. அப்புறம் நான் கொண்டு போனதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஐயோ இது குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு பேனா அவருக்கு கொடுத்தேன். அந்த பேனாவை எடுத்து பார்த்தாரு. நான் எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு இங்கு போட்ட பேனாவில் தான் எழுதுவேன். சொரன்னு எழுதணும் நான். அவரும் அந்த மாதிரி எழுதுகிறவருன்னு தெரிஞ்சுது. அப்புறம் அதை ரொம்ப அன்போடு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் பேச ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஆரம்பித்த நாங்கள் ஒரு 6-6:30 மணி வரைக்கும் அந்த பேச்சு அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அதில் அவர் உதயம் தியேட்டரில் புதிய பாதை படம் தொடங்கினதுலேருந்து, அதை பார்த்ததுலேருந்து, அந்த படம் பார்த்துட்டு யாரா இருந்தாலும் இப்படி ஒரு சென்சேஷனலாக வராரு, அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேருந்து எனக்கு உங்களை கவனிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் சொல்கிறவும், அவரை பற்றி நான் சொல்லவும், என்னை பற்றி அவர் சொல்லவும், அது 2 பேருக்கும் நடுவில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். நான் அதை எதிர்பார்க்கல அவர்கிட்ட. ஆக்சுவலாக எனக்கு சிரஞ்சீவி சார் ரொம்ப ஃப்ரெண்டு. எப்போ போனாலும் நான் அவர் வீட்டுக்கு போவேன், அவரோட சாப்பிடுவேன், அந்த மாதிரிலாம் எனக்கு பழக்கம். அவரோட எனக்கு நட்போடு இருக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. ஆனால் இவர் காமிச்ச அன்பு அதெல்லாம் எனக்கு இவர் மேலே ஏற்கனவே இருந்த மரியாதை இன்னும் ரொம்ப தீவிரமாக்கிடுச்சு. அப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே ஏஎம் ரத்னம் சாருடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஷூட்டிங் பார்க்க போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அங்கே போனால் எனக்கு அவருடைய ஸ்டைலை நான் ரொம்ப அலாதியாக ரசிச்சிட்டு இருந்தேன். அதில் அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு, இந்த மூமெண்ட் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணாங்க. இவர் அப்படியே ரொம்ப ஸ்டைலாக அதையும் பார்த்துட்டு இருக்காரு.
பார்த்து வந்து அதெல்லாம் அவர் பண்ணவே கிடையாது. அங்கே போனோன்னே அவருக்கே உரிய ஸ்டைலில் இப்போ நம்ம ரஜினி சாருக்கு எப்படி ஒரு ஸ்டைலோ அந்த மாதிரி அவருக்கு வேறு ஒரு விதமான ஸ்டைல் இருக்குது. அதில் ரொம்ப அசால்ட்டாக, அதில் வந்து ரொம்ப ஒரு திமிர் தெரியுது. அதை வந்து ரொம்ப அழகாக செஞ்சார். எல்லோரும் கிளாப் பண்ணாங்க, நான் உட்பட. அப்படி 2-3 ஷாட்டு ஆக்ட் பண்ணோம். அப்புறம் நடுவில் நிறைய பேசணும், என்னை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய தமிழ் உச்சரிப்பு நல்லா இருந்தது. அதை நான் சொன்னேன், தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த புத்தகத்தில் இது என்ன அது என்னன்னு கேட்டார். இந்த புத்தகத்தில் இதில் நான் எழுதக்கூடாது, இந்த எழுத்தாவே நான் ஆயிடணும் அப்படின்னாரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர்கிட்ட கேட்குறதுக்கு. நான் எழுதக்கூடாது, அந்த எழுத்தாவே நான் ஆயிடணும், அப்படி தான் என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி தான் இந்த அரசியலும் மக்களும் அது எல்லாத்தையும் அவர் சொன்னார். ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படத்தில் நான் அவரோட நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது மட்டுமே இல்லை, நீங்கள் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இந்த சந்தோஷமான அனுபவத்தை எவ்வளவு அழகான வார்த்தைகளில் கோர்த்து சொல்கிறத விட அதை அப்படி அப்படியே சொல்கிறது தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் பாட்டில் கேமரா ஆன் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். மீண்டும் ஒரு முறை அவரை சந்திக்கிறதுக்கான மிகுந்த ஆவலோடு நான் காத்திருக்கிறேன். நன்றி.